சென்னை பழைய பல்லாவரம் பொன்னியம்மன் தெருவில் வசித்து வருபவர் ராஜம்மாள், வயது 69. மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ராஜம்மாள் தினமும் பல்லாவரம் பெருமாள் நகர் பகுதியில் வாக்கிங் செல்வது வழக்கம். புதனன்று அப்படி செல்லும்போது பைக்கில் வந்த ஒருவன் ராஜம்மாள் அணிந்திருந்த 3.5 சவரன் தங்கச் செயினை பறித்தார். நிலை தடுமாறிய ராஜம்மாள் கூச்சலிட்டார். அக்கம் பக்கத்தினர் விரட்டி சென்றும் பலனில்லை. செயின் பறிப்பு ஆசாமி தப்பி சென்றார். பல்லாவரம் போலீசில் புகார் அளித்தனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் குற்றவாளியை தேடினர். அடையாளங்களை வைத்து துப்பு துலக்கியதில் முகலிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 25 வயது நவீன்குமார் என்பது தெரிந்தது. நவீனை கைது செய்து செயினை பறிமுதல் செய்தனர். நவீன் முகத்தை கூட மறைக்காமல் கேஷுவலாக வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டிருந்தார். கார் வாங்க பணம் இல்லாததால் செயின் பறித்ததாக நவீன் கொடுத்த வாக்குமூலம் போலீசாரை ஷாக் ஆக்கியது. வாக்கிங் கேட்க போன உடம்பு நல்லா எனக்கு டாக்டருக்கு நடக்க சொன்னார். சரி இன்னைக்கு கொஞ்ச நேரம் நடக்கலாம் சொட்டு கொஞ்சம் தூரம் போனேன். அதுங்காட்டி எவனோ ஒருத்தர் வந்து மெரூன் கலர் ஷர்ட்டு பைக்கு தலை இது போடல முடி போட்ட கெத்தா மாதிரி வச்சுருந்தான். ஹெல்மெட் போடலையா? ஹெல்மெட் போடலாம். ஒரே ஒரு ஆள் தான் பைக்கில் வந்தான். இப்படி ஈத்துட்டான். இந்த சைடில் ஈத்துட்டு வந்து நான் பார்க்குறேன். ஐயோ சைடில் டேன்னு கத்திட்டு போனேன். ஜனம் ஏகப்பட்ட ஜனம் தான். 2 ஆட்டோ கூட போச்சு. ஏப்பா என் சைன் பிடிக்க போகிறாப்பா, சைன் இப்படியே தூக்கி போகிறான் அந்த சைன் அந்த பைக்கில். அவன் என் சைன் பிடிக்கிறாப்பா, சைன் மடக்குன்னா யாரை மடக்கிற மாதிரி அதுங்காட்டி ஓட்டான். இங்கே தான் கொஞ்சம் அவன் ஈர்த்தானே, அதுதான் கொஞ்சம் இது